வீடு வாசல் எங்க என்ன சுத்தமா வச்சிருக்காளா? அவளுக்கு ஊர் சுத்தத்துக்கு நேரம் பத்த மாட்டேது. அதுக்கு என்ன சமைக்கிறது ஏது சமைக்கிறது ஒன்றும் புரியல. கீரை வச்சு என்ன பண்றது? இதோ வந்துடுன்னு சொல்லிட்டு போனா ஏதோ பிரியாணி என்ன நம்பி சோறு கூட ஆகாம சுத்தி இருக்கேன். இன்னைக்கு மதியானம் பட்னி தான் நினைக்கிறேன். ராதிகா எம்மாடியோ இடுப்பே விட்டு போகுது. அத்தை ராதிகா இல்ல, அவ எங்கம்மா வீட்டுல இருக்கா? அத்தை நிறைய மீன் வாங்கிட்டேன், என்னால கிளீன் பண்ணவே முடியல. பாதி நீங்க எடுத்துக்கிறீங்களா? சங்கரா மீனா குழம்பு வச்சா நல்லா இருக்குமே. எவ்வளவு அது? அத்தை காசுலாம் இதுக்கு நமக்குள்ள நிறைய மீன் வந்துச்சு, அதான் கிளீன் பண்ணவே முடியல. அதனால நீங்க குழம்புலாம் வச்சுக்கோங்க, இல்லை பாதி குழம்பு வச்சு பாதி கிலோ வத்துக்குங்க. அதான் எவ்வளோ நான் வாங்கினேன்? 350 ரூபான்னு வாங்கினேன். அந்த பாட்டி மாதிரி நிறைய மீன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த ராதிகாருமே கூட மாட வந்து மீனை கழுவி கூட்டி ஹெல்ப் பண்ணி சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா நான் வரமாட்டேன், எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு எங்கே ஊர் சுத்த போயிருக்கிறேன். அந்த காலம் இந்த மாதிரி பண்ணோம். சரி குடும்பம் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். உங்களால் க்ளீன் பண்ண முடியாது, அவளை ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க எங்கே இருக்கான்னு பாருங்க. கழுத ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிருது. என்னை பற்றி தான் பெருமையா பேசுகிற மாதிரி இருக்கேன். மகாராணி வந்துட்டா. என்ன மீன் குழம்பு மீன் ஃப்ரைலாம் ரெடி ஆயிடுச்சா? வாடிமா எல்லாம் ரெடி, சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கே. இன்னும் மீனை க்ளீன் பண்ணல நீ? கதையை கேட்டுக்கோ. ஏண்டி அந்த பாட்டி நிறைய மீன் கொடுத்துட்டு போயிட்டாங்க, என்னால் க்ளீன் பண்ணவே முடியல. இந்த பாதி மீன் நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் க்ளீன் பண்ணி குழம்புனா வைங்க, மீனை வருங்க என்ன பண்ணுங்க. நீ மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து கொடுப்பேன்னு பார்த்தா என்ன செய்ய சொல்றியா? என்னால் முடியாதுப்பா, எடுத்துன்னு போ. சரி குடும்பம் நடத்துறவுல நீ ஏன் இந்த மாதிரி டவுட் வந்துச்சு உங்களுக்கு? நீ உங்கள் அக்கா தான் நிறைய மீன் கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் மீன் எடுத்துக்கோங்க, மீன் வறுத்துக்குங்க, குழம்பு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்ம அதை வச்சு 2 நாளைக்கு ஓட்டிடலாம் வேணான்னு சொல்கிறேன். ஓ எங்கள் அக்கா குழம்பு வச்சு தருவத்தேன், நமக்கு தரவா போயிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, மீனை வாங்கி க்ளீன் பண்ணி கூட குழம்பு வச்சு வறுத்துடலாம் பாதி மீனை. நீங்கள் சொல்கிற பற்றி கேட்க மாட்டேங்க. பிரியாணி வேறு வந்துன்னு இருக்குது. இது பிரியாணி சாப்பிட்றதா இப்போ நம்ம மீனை க்ளீன் பண்ணி இருக்குதா? என்ன மீன் வேணுமா வேணாவா? பரமக்கா கிட்ட குத்துருச்சு அழகாக வாங்கிக்கோ. கொடு எங்களுக்கு போயிடு பரமக்கா கொடுக்கறதுக்கு. இந்த அப்படி இந்த தட்டை வந்து கொடுங்க. ஒரு பொருள் கொத்த திரும்பி தரப்போது கிடையாது, அப்படியே வச்சுக்கோங்க. நீ கொடுமா. மீன் நல்லா பழகையாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஒரு ஆயத்தை வந்து வித்துட்டு போனாங்க, நல்லா தான் இருந்துச்சு எல்லா மீனுமே. ஏக்கா அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மா படுத்துன்னு இருக்கிறாங்கடியே. உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அவங்க வீட்டிலேயே தான் இருக்கும். ஏன் இந்த சின்ன பொண்ணு வீட்டுக்கு வராதா? வசதியான வீட்டில் தான் இருக்குமா? நாங்களாம் ஏழைங்கிட்ட இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்க. இப்போ நீயே சும்மா பேசின்னு கிடக்காத லூசு மாதிரி. அந்த அம்மா கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு, என் பொண்ணு வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு வத்தலை வச்சு கூப்பிட்டா தான் வருவாங்களா? தானே வர மாட்டாங்களா? ஆமாம் சொன்ன மாதிரி நீ கூப்பிட்டியா? இல்லத்த அவங்க எனக்கு அம்மா தானே, அவங்கள தானே வரணும். நான் உங்களை வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடணுமா? நீ தான் கூப்பிடணும். சரி நான் வந்து மீன் குழம்பு வச்சு மீன் வறுவல் செஞ்சு வைக்கிறேன், நீங்கள் அம்மா கூப்பிடுவா. மதியம் சாப்பாடு நம்ம வீட்டில் சாப்பிட்டோம். நீங்கள் சொல்கிறீங்க நான் கூப்பிட்றேன், ஆனால் அவங்க வரவே மாட்டாங்க பாருங்க. நீ போய் கூப்பிடு. சரி நான் போய் மீன் குழம்பு வர வைக்கணும், மணி ஆச்சு மாமா வறுவல் சாப்பிட்றதுக்கு. சரி வரங்க. சரிம்மா பசங்க அங்கே தானே விளையாடி இருக்காங்க? ஆமா வெளியில் வேலைக்காங்க. எப்படி ஒரு 8 பார்த்துக்குமா? பார்த்துக்கிறேன். இந்த சின்ன ரேஷன் கடைக்கு போக சொன்னேன், இந்த வரேன்னு சொல்லிட்டு போனால் ஆளை காணும். இன்னும் நீங்கள் என்ன சொல்கிற பச்சு கேட்குதுங்களா? சரி இந்த மீனை க்ளீன் பண்ணி குழம்பு வச்சுருங்க, அப்படியே பாதி மீன் வறுத்துருங்க. ஓ மகாராணி எங்கே கிளம்பிங்கப்பா? அதான் நீங்கள் தானே சொன்னீங்க எங்கள் அம்மா கூப்பிட சொல்லி, நான் போய் எங்கள் அம்மாவுக்கு போய் கூப்பிட்டேன். சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் உங்கள் அம்மா கூப்பிடலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. இந்த மீன் க்ளீன் பண்ணி கொடு. ஐயோ என்னென்ன க்ளீன் பண்ண முடியாதுப்பா, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் மீன் வாங்காதீங்க, அவங்ககிட்டே கொடுத்துருங்க, மீன்லாம் க்ளீன் பண்ண முடியாதுன்னு. நீங்கள் தானே வாங்கினீங்க, நீங்களே க்ளீன் பண்ணுங்க. அடிப்பாவி வயசானவ வேலை செய்யணும், நீ சுற்றிட்டு வருவியா? க்ளீன் பண்ணி நேரம் கொஞ்சம் வந்துடுறேன். குழம்புக்கு புளி கொஞ்சம் தூக்கலாக ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வா நீ வந்து குழம்பு வை. வா நான் வச்சா வாழை வைக்க முடியாது, பரவாயில்லையா? குடிமா உங்கள் அக்கா கூப்பிட்ற போ. அந்த பையன் இருக்கட்டான். ஏம்மா இவங்க அக்கா கறி புருஷங்காரனா எப்படி மாமா மாமான்னு கூப்பிட்றா? நம்ம வீட்டில் இருக்க எங்கன்னா புருஷங்காரனுக்கு மரியாதை கொடுக்குறாள், அவனும் அதுக்கு தகுந்த மாதிரி அவளை வந்து இது பண்ணிக்க மாட்டான். அவன் எப்படி கூப்பிட்டாலும் சரி சரின்னுவான். நட்டக்காலாம் கூப்பிட்டு கிடப்பா. நம்ம பற்றி சரி இருந்தால் வந்து சரியா இருக்கும். சரி முதல்ல இந்த மீன் ஆயிலாம் கூட மட வெங்காயம் தக்காளி என்ன கட் பண்ணி கொடுக்கல, ஒரு உதவி பண்ண மாட்டேன். சாப்பிட்டு குறை மட்டும் நல்லா சொல்லுவேன். அவன் மருமகளா நான் மருமகளான்னு தெரியல. வெங்காயம் நல்லா பெருசாக இருக்குது, 4 வெங்காயம் போட்டால் போதும் குழம்புக்கு. பூண்டு கொஞ்சம் உரிக்கணும். நமக்கு கூட மாட வேலை செய்ய யாரா இருக்கிறாங்களா? ஒருத்தி போனால் மாம்பழம் என்னன்னு சொல்லிட்டு ஆளை காணோம். கூட மாட அம்மாவுக்கு வந்து வெங்காயம் எடுத்து கொடுக்கலாம், பூண்டெல்லாம் உரிச்சு கொடுக்கலாம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. காலேஜ் தந்துடுவாங்க, காலேஜுக்கு ஓடி போயிடுவா. காலையிலேயே சாயங்காலம் வந்து சாப்பிட்றதும் படிக்கிறதும் தூங்குறதுமாவே இருப்பா. லீவில் அம்மாவுக்கு வேலை செய்யலாம்ல, என்ன பண்ணுறது? சின்ன வயசுலேருந்து வேலை வாங்கியிருக்கணும். சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போதுங்க வருதுங்க டயர்டாக இருக்க சொல்லிட்டு அப்போ வேலை வாங்கலாம். அப்போ நல்ல உடம்புல தெம்பு இருந்து வேலை செஞ்சேன். இப்போ வயசாகி போச்சு, முது வலிக்குது, கால் வலிக்குது. இப்போ யாராவது நமக்கு வேலை செய்ய மாட்டாங்களான்னு எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ தான் ஒருத்தி வேலைக்கு போயிட்டா, அவள் இருந்தாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா. சரி வேலைக்கும் போனால் பணமாக சம்பாதிக்கணும்ல, எனக்கு கட்சி தான் பண்ண வேண்டியது இருக்குது. என்னக்கா வந்துட்டியா? ஏன் எல்லாரும் எங்க வீட்ல இருந்து எங்கடி வரீங்க? எப்போ வந்தீங்க நீங்க? நாங்க வந்து 10 நிமிஷம் ஆகுது. வீட்டுல அப்புறம் பேன் திறந்து போட்டு எங்க போயிட்டு வரீங்க? நாங்களே வெளிய நின்னு கோமதேக்கா கூப்பிட்டுனே இருக்கோம், அத்தனை குரல் கொடுக்கவே இல்ல. உள்ள வந்து பார்த்தா யாருமே இல்ல. அதான் நேரா உள்ள வந்து உட்காந்து வெயிட் பண்ணி இருக்கோம், நீ வருது சொல்லிட்டு. எம்மாடியோ அந்த பக்கத்துல தாண்டி போயிட்டு வந்தேன். ராதிகா வீட்டுக்கு போயிட்டு மீன் கொஞ்சம் இருந்ததை கொடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்காங்கம்மா. இனிமே வெளியில என்ன போறது, அந்த வீட்டை பூட்டிட்டு என்ன பண்ண முடியுது? மீன் குழம்பு மீன் வறுவலா? இன்னைக்கு நல்ல வேட்டை தான் போடுது. யார் முகத்துல முடிச்சேன்னே தெரியல. பிரியாணியோ மீன் குழம்போ மீன் வறுவலோ இன்னைக்கு ஒரு புடி. நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே நல்லா தான் நடக்கும். யார் அந்த நல்ல மனசு இருக்கிறவங்க? நான் தான். கொஞ்சம் தூரமா கொண்டு போ, வாந்தி வந்து. வெங்காயம் கட் பண்ணி தரமா? வேணாடி நானே கட் பண்ணிக்கிறேன். ஓ நம்மளுக்குள்ள என்ன வெங்காயம் தக்காளி பூண்டு அதெல்லாம் ஒரு தண்ணி தானே. இந்த தங்கச்சி இருக்கும்போது நீ கஷ்டப்படலாமா?
எல்லா வெங்காயத்தை உரிக்கணுமோ கண்ணில் இருந்து தண்ணியா ஊத்துமே ஒரு வெங்காயம் அத்தால வேணாடி நானே அறுத்துக்கிறேன் ரொம்ப உட்காந்தாலே போதும் எங்க அக்காக்கு எவ்வளவு நல்ல மனசு இல்ல காசு கூட உனக்கு ஹெல்ப் பண்றா சீக்கிரமா மீன் குழம்பு மீன் வறுவல் பண்ணு பிரியாணி யாரும் வந்து நிக்குது பிரியாணி மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாத்தையும் ஒண்ணா கலக்கி சாப்பிட்டோம்னு வச்சுக்க சூப்பரா இருக்கும் ஓசில கொடுத்தா எல்லாமே சூப்பரா தான் இருக்கும் மேடம் சாப்பிட மாட்டீங்களா சாப்பிடுவேன் யார் சாப்பிட மாட்டேன்னு சொன்னது என்னடி எனக்கு முன்னாடி எல்லாரும் வந்துட்டீங்களா ஆமா நீ பொறுமையா ஆடி அசைஞ்சு வந்து நிற்கிற என் மாமியார் என்ன பண்றாங்க ஒரு இடத்த போய் பார்த்துட்டு வந்தேன்டி போனா வேலை வைக்கிறது ஓடியே வந்துட்டேன் ஐயோ வேலையெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுல்ல நம்ம சங்கத்தில் வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குது அப்ப சாப்பாடுடியே சாப்பாடு தானே தட்டில் வந்து உட்காந்துக்குமோ 100 இருக்கும்போது இன்னைக்கு நமக்கு என்ன கவலை இருக்குது 100 பிரியாணி எடுத்து தரப்போது சாப்பிட போகிறோம் நல்ல முட்டை ஓஹோ அதுக்கு தான் எல்லாரும் வந்துருக்கீங்களா ஆமாக்கா 100 வந்துருக்கா பிரியாணி எடுத்துக்கங்க நீ கூட பொறுமையா சமைக்கலாம் பிரியாணி சாப்பிட்டு ஒன்றும் அவசரம் இல்லை ஏமா அவத்தினோட பிரியாணி ஒருத்தருக்கே பத்தாது எங்கள் வீட்டுக்காரர் வேறு சாப்பிட்டு வருவார் எங்கள் அம்மா வரதுக்குறாங்க பொண்ணு வரதுக்குறா அவங்களுக்கு என்ன பண்ணுறது நான் மட்டும் பிரியாணி சாப்பிட்டு கும்பிட்டு உட்காந்துருந்தா உங்களுக்குலாம் பசிக்கல அவங்களுக்கு நான் சமைக்க தேவையில்லையா நான் என் வேலையை பார்க்குறவங்க வேலையை நீங்கள் பாருங்க அதை சொல்கிற பச்சு கேட்காது அது இப்படிலாம் போட்டோம் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் வெங்காயம் நல்லா இருக்குதுக்கா எவ்வளோக்கா வாங்கினா 4 கிலோ 100 ரூபாய் வாங்கினே எப்போ அவ்வளோ விலை இருக்குதா காய்கறி முன்ன பின்ன கடையில் போய் வாங்கினவங்களுக்கு தான் விலை தெரியும் உங்களுக்கு எதுக்கு இந்த கதலா அது என்னமோ சரிதான் எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் தெரியும் வரலாம் அவர்களை தியானம் போட்டுறாரு என்ன காசு தான் நான் வீண் செலவு பண்ணிடுவோம்னா அதில் எங்கேயே காசு தராம அவரே எல்லா பொருளும் வளர்ந்து போட்டுறாரு பரவாயில்ல இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறதுலாம் கொடுத்து வச்சிருக்கணும் உன்னை வந்து வீட்டை வாசப்படி தாண்ட விடாம எல்லா பொருளும் அவரே வளர்ந்து போட்டுறாரு நல்லா கொடுத்து வச்சு பண்ணி எங்கள் வீட்டுக்கார கூட எல்லா பொருளும் வளர்ந்து கொடுத்துருவாரு பரவாயில்ல அப்படிதான் இருக்கணும் குடும்பம்னா அப்படிதான் நடத்தணும் புருஷன் பொண்டாட்டி எல்லாமே அனுசரிச்சு குடும்பம் நடத்தணும் வச்சுக்கணுமா எங்கள் வீட்டுக்காரு ஒரு மாதம் எங்கிட்ட காசு கொடுத்தாருக்கா 10,000 ரூபாய் கொடுத்து எம்எல்ஏ சம்பளம் வாங்கி போட்டு காயெல்லாம் வாங்கி போட்டு குடும்பம் நடத்து அப்படின்னு சொன்னாரு நான் என்ன பண்ணேன் போயிட்டு புடவை அப்புறம் செருப்பு அப்புறம் ஹேண்ட்பேக்கு அதெல்லாம் வாங்கி ஒரு 2000 ரூபாய் காலை வச்சு மீதி 2000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுறது எப்படி சிக்கனோ குடும்பம் நடத்துறது எனக்கு தெரியல அதெல்லாம் வீட்டு கரெக்டாக கொடுத்துருந்தேன் 2000 ரூபாய் நீங்களே வச்சு குடும்பம் நடத்துங்கன்னு அதுலேருந்து என்கிட்ட ஒரு கூட தரவே மாட்டார் காய்கறிலேருந்து மளிகை சாமான்லேருந்து எல்லாத்தையும் அவரே வளர்ந்து போட்டுருவார் அடிப்பாவி இப்போதான் தெரியுது உன் புருஷன் எதுக்கு வந்து கட்டி எல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க ஏழு குடும்பம் நடத்துவீங்க என்ன பண்ணுறது 10 நிமிஷம் கையில் பார்த்துட்டேன்னு வச்சுக்கேன் அது செலவு பண்ணாதான் தூக்கமே வருது நமக்குலாம் சேர்த்து வச்சு அனுசரிச்சு சிக்கனமெல்லாம் குடும்பம் நடத்த வர மாட்டேங்குது நல்ல பொம்பளை கிடையாண்ணா தள்ளுங்க நான் போய் என் வேலையை பார்க்கறேன் போ காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி இந்த 100 பிரியாணி எடுத்துன்னு வராதா தெரியல வாசம் வருது பிரியாணி வருது எனக்கு எந்த வாசனையுமே வரலையே ஐயோ எந்த வாசனையுமே வரல எனக்கு என்னாச்சுன்னு தெரியல எனக்கு இந்த பொறுப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட பிறந்தது நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு இந்த மாதிரி காலையிலேருந்து பாடி தான் பிரியாணி வரல ஒன்றும் வரல யாருக்கு கண்டுபட்டதுன்னு தெரியல பிரியாணி நிச்சயமா 100 வராடி வரட்டும் கலைக்க வா எம்மா என்ன கணம் நடக்குது எம்மா என்ன வாசனை அடிக்குதுல ஆமா தூக்கு சட்டை போட்டு எடுத்து தர சொன்னாங்க ஆளுக்கு என்ன இந்த டப்போட தூக்கி வந்துருவா எங்க வீட்டுக்கு சொன்னாரு ஊர்ல பாதி பேர் அங்கதானே இருக்கிறாங்க நீ எதுக்கு ஒரு தூக்கு சட்டை போட்டு எடுத்துன்னு போயிருக்க அப்படியே தூக்கி போய் டப்பரோட சொல்லிட்டாரு அதை தூக்கி வந்துட்டேன் ஆமா நல்ல முடிவு எடுத்துக்கிறேன் குடு இப்படி சாப்பிடலாம் பசி எடுக்குது டப்பரோட கொடு சாப்பிடு 4 மணி ஏன் டப்பரோட கொடுத்து சாப்பிட மாட்டியா சாப்பிடுவேன் எல்லாருக்கும் வேணும்ல யாருப்பா எவ்வளவு பெரிய மனசு 4 மணிக்கு மொத்தம் நான் சாப்பிட கண்ணு வைக்க மாட்டீங்களா கண்ணு வைக்க மாட்டேன் கால் வச்சிருவோம் மூஞ்சிலேயே சரி பிரியாணி கேட்டீங்க எடுத்து வந்து கொடுத்துட்டா சண்டை போடாம சாப்பிடணும் இனிமே எங்க வேலையை நாங்க பாத்துப்போம் நீ கிளம்பலாம் ஏண்டி என்ன சாப்பிடணும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா உங்க வீட்டுல தனியா எடுத்து வச்சிருப்பீங்களா அதை போய் சாப்பிடு இது எங்களுக்கே பத்தாது சரி சாப்பிடுங்க அப்படியே கோமதிக்காகவும் கொஞ்சம் கொடுத்துருங்க என்ன அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் இந்த கத்திரிக்காய் தொக்கு ரைட்டா அதெல்லாம் எடுத்துட்டு வரலையா எல்லாமே உள்ள வச்சு மூடி எடுத்து வந்திருக்கேன் பார்த்து எடுத்து சாப்பிடுங்க சரி எல்லாமே அதுல தான் இருக்குது தயிர் பச்சடி எல்லாமே இருக்குல்ல எல்லாமே இருக்கு சாப்பிட்டு திருப்தியா சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லணும் அம்மா பசிக்குது சரி சொல்றேன் நீ முதல் கிளம்பு சரிக்கா வரேன்க்கா கோமதிக்கா கிட்ட சொல்லிடுங்க அதெல்லாம் நாங்க சொல்லிக்கிறோம் கிளம்பு அம்மா நம்மள வேட்டதுலயே குறியா இருக்கிறாளுங்களா வீட்டுல போய் சாப்பிடு போ சாப்பிடுறேன் அடுத்த பண்டிகை எப்படி வருது அடுத்த மாசம் வருதுக்கா சரி ரெடியா இருக்கும் சரி போய் தட்டு எடுத்துன்னு வாங்கடி சாப்பிடலாம் கோமதிக்கா கொஞ்சம் தட்டு கொடுத்தா சாப்பிடுறதுக்கு இங்க பாரு நான் வேலையா இருக்கேன் எது வேணா வந்து எடுத்துக்கோங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களுக்கு ஒரு தட்டு கூட எடுத்து தர மாட்டேங்குதுல்ல நீங்க விருந்தாளிங்களாடியே உங்க வீட்டு தேடி வந்திருக்கீங்க நாங்க விருந்தாளி தானே பாரு வீட்டை விட்டு தெரிஞ்சிட போகுது சாப்பிட்டு போலாம் அங்க பொண்ணு வச்சுக்க எங்க வீட்டுக்கு முன்னாடி மாமியார் எப்படின்னு கேட்கும் அதனால நீங்க சாப்பிட்டு தான் போக முடியும் ஒழுங்கு முறையாக தட்டு எடுத்துனா போ ஏன் நீ போய் எடுத்துனாயா இப்போ எனக்கு தட்டை தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது அப்படியே டப்பரை எடுத்து வச்சு அப்படியே கையை விட்டு சாப்பிடுவேன் அப்புறம் எனக்கு பீஸ் வரல உனக்கு பீஸ் வரலன்னு யாருன்னா கத்துனீங்கன்னா காதுலேயே கேட்காது எனக்கு புரிஞ்சுதா மொத்தத்தையும் சாப்பிட்டு தீர்த்துருவேன் ஏம்மா பண்ணக்கூடிய ஆள் தான் ஓடி இப்படி தட்டு எடுத்துட்டு வண்டி சோம்பேத்தனை பண்ணாதடி நம்மளே தான் வேலை வாங்குது நானும் முடி தண்டத்துக்கு உட்காந்து எதுக்கு உட்காந்துக்குதுன்னு தெரியல ஏன் நீ எது பண்ணா உனக்கு கஷ்டமா இருக்குதா டபரா பக்கத்துல உட்காந்துருக்கல நான் போய் எது போக முடியா டபராத்துக்கு தலையில வச்சுருக்கா அந்த காலாட இருக்குல்ல விடு யாருமே தட்டு எடுத்து தவிர நான் அப்படியே சாப்பிட்டுக்கிறேன் நான் போய் தட்டை எடுத்துன்னு வரேன் அப்போ ஓடு வாயாடி உட்காந்து இருப்பேன் வீட்லயே ஒரு வேலை செய்யறது கிடையாது எங்கன்னா வந்தாலும் ஒரு வேலை செய்ய போறது கிடையாது மாமா இந்த மட்டும் அப்படியே ஓடி செய்யறாங்க சண்டை போடாதீங்க பசிக்குது நானே போட்டு டபரா எடுத்து வச்சு சாப்பிட போறேன் பாத்துக்கோ வரேன் யாரும் கை வைக்க கூடாது வர வரைக்கும் போ ஏதா தட்டை வச்சுக்கிறா கீழே பார்த்து வெங்காயத்துக்குள்ள காலை விட்டு போற பார்த்து போ தட்டங்க மேலே இருக்குது பாரு தட்டு சாப்பிட்டு ஒழுங்கா கழுவி வைங்க அங்கே போட்டு போவாதீங்க கழுவுறோம் ஏதா இந்த சீட்டு எடுத்துக்குவா ஒன்று மட்டும் எடுத்துக்கடி பசங்களுக்கு வேணாம் சரிக்கா நல்லா சூப்பரா இருக்கு
சூப்பராக இருக்கு பிரியாணி. இந்த கொஞ்சோண்டு பிரியாணி எடுத்துக்க, கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் முட்டை, கொஞ்சம் இந்த தயிர் பச்சடி, கொஞ்சோண்டு இந்த கத்திரிக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கு. பாப்பா 100 செய்கிற மாதிரி பிரியாணி நமக்கு சேர்த்து தர மாட்டேது. என்ன தட்டு எடுத்து வர சொல்லிட்டு நீங்க மட்டும் சாப்பிட்றீங்களா? தட்டு எடுத்து நான் சொன்னேன், அங்கே உள்ள ஸ்வீட் சாப்பிட்டதில்ல, ஸ்வீட்டை சாப்பிட்டு போ. பாத்துட்டியா? அரிசி என்னமா குழையாம வந்திருக்குது. மொத்தத்தையும் இவ்வளவு சாப்பிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா? என்ன வந்து சாப்பிடு. தட்டு எங்கடி? ஐயோ தட்டு எடுத்து கூட இதை சாப்பிடுற வாசனை எனக்கு வந்துச்சு, அதனால ஓடி வந்துட்டேன். மூக்க அறுத்து காக்காக்கு போடணும் முதல்ல. தள்ளடி எனக்கு கொஞ்சம் கொடுங்கடி. வந்து சாப்பிட்டு தொலை. எம்மா மாட்டு வரத்துக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டுப்பா, தீத்துலான்னு பார்த்தா வந்துடுது. ஆமா சாப்பிட்டு தீத்துருவேன். லெக் பீஸ் சூப்பர். எருமை லெட் பீஸ் தொடாது, அது எனக்கு வேண்டி. அடி வாங்க உங்க சாப்பிடல, எனக்கு இது நான் சாப்பிட்டேன். நீ பாத்தியா? நான் கொஞ்சம் பிரியாணி மட்டும் எடுத்து வாங்கி போட தெரியுமா? என்ன முட்டை சாப்பிடல, லெட் பீஸ் சாப்பிடல, வேற எதுவுமே சாப்பிடவே இல்லை. எதுக்கடி கத்திரி கிடக்குறீங்க? வீட்டுல நடு வீட்டுல உட்காந்துக்கினேன் எல்லாம் கிளம்பி போக ஒழுங்கு மாதிரியா? கத்தாதீங்க, சும்மா சீனு போடும். இந்த நம்ம வேற உள்ள தூங்கி இருக்காங்க, கத்தாதீங்க. பொண்ணா பொறுமையாக சண்டை பண்ணுமா? எனக்குலாம் அப்படிலாம் போட தெரியாது. ஒழுங்கு மாதிரி லெட் பீஸை வைடி. லெட் பீஸ் எனக்கு தான் உதவாங்க நீ. ஓ மேலே கை வச்சுவே, அவ்வளோ தைரியமா உனக்கு? நீங்க நிம்மதியா சாப்பிட முடியுதா? நிம்மதியாக சாப்பிடணும், உங்க வீட்டில் போய் சாப்பிட வேண்டியதானே? பேசாம அதான் பண்ணிருக்கணும். ஒழுங்கு மாதிரி நீங்க மட்டும் தனியா தூக்கி செல்ல போட்டு கூட்டி நான் வீட்டுக்கு எதுவுமே சாப்பிட சொல்லிட்டு பயன் போறீங்க 100 கிட்ட. உங்க கூட ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும்னு நினைச்ச பத்தியா? அது ஏன் தப்பு தான். யார் எப்படி போனா நான் எப்படி அரைச்சி தள்ளுது போய் மாவு மிஷின் மாதிரி. நல்லா இருக்கு. கல்ல இருந்து எதுவுமே சாப்பிடலையா? அத பசிக்குது பயங்கரமா இருக்கு. காலைல தான் என் கண்ணே இருக்குதா பூரி சாப்பிட்டது, கல்ல இருந்து எதுவுமே சாப்பிடலையா பாரு. வாய் தந்தா பொய்யிடியம்மா. ரெண்டு பொருள் என்ன முடிக்குது? ஓ காலை டிஃபன் சாப்பிட்டீங்க, அப்ப தள்ளி வரேன். ஏன் நீ எதுவுமே சாப்பிடலையா? நான் 2 இட்லி தான் சாப்பிட்டேன். 2 இட்லி தான் சாப்பிட்டது கணக்கு கிடையாதா? ஒழுங்கு மாதிரி கொம்முன்னு சாப்பிடு. தள்ளி போயம்மா தள்ளி போ. பேசாம கோமதி காக்கிட்டே ஒரு தூக்குச்சட்டி வாங்கி அதில் போட்டு வீட்டில் போய் உட்காந்து சாப்பிடலாம். இது எங்கிட்ட நம்ம சாப்பிட முடியாது. ஏதாவது ஒரு தூக்குச்சட்டி ஒன்று கொடுங்க. எங்க வீட்டில் இருந்து 8 மணி சாமான ஒழுங்கு எடுத்து வந்து கொடுங்க. ஒரு பாயசம் கூட திருப்பி தரப்போது கிடையாது. ஒரு டம்பாரி ஒரு சொம்பு எடுத்து போனால் செய்ய தூக்குச்சட்டி தரப்போது கிடையாது. குழம்பு வாங்கி போனால் ஒரு கிண்ணத்தை கொடுக்க போது கிடையாது. எதையுமே தரப்போது கிடையாது. என் வீட்டில் 4 சாமான் இருக்குது. மொத்த சாமான உங்கள் வீட்டில் தானே இருக்குது. ஒழுங்கு மாதிரியே எடுத்து வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கி போங்க. தெரியாத கேட்டம் போடாது. நாங்களாம் இதுக்கு வாய் முடிஞ்சு சாப்பிட்டுருக்கோம். வாய் முடிஞ்சு சாப்பிட்டு தூக்குச்சட்டி வேணும். தூக்குச்சட்டி நமக்கு எங்கடி சாப்பிட விடுறீங்க? ஏன் உங்க கையை யாரா பிடிச்சி வச்சுக்கிறாங்களா? கத்தினே இருக்கீங்க, சண்டை போட்டுனே. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு அமைதியா தான் பிடிக்கும். என்னது அமைதியா இருக்குமா? அதெல்லாம் முடியாது. சாப்பிடு கம்முன்னு. இன்சிங்க என்னடி சத்தம் அது? சத்தம் இல்லாம சாப்பிடுங்களாண்டி. சத்தம் இல்லாம எப்படி சாப்பிடுறது? அது எப்படி சாப்பிடுறது எனக்கு தெரியல. ஏக்கா உனக்கு பிரியாணி வேணாமா? என் பங்கு நம்ம அதை எடுத்து வைங்க, காலி பண்ணிடாதீங்க. உன் பங்கு வேணும் முன்னாடி நீ எடுத்து வச்சுக்கோ. நாங்க சாப்பிடுற வேகத்துல எல்லாத்தையும் சாப்பிடுவோம். அப்புறம் உன் பங்குலாம் தனியான எடுத்து வைக்கலன்னு சண்டை போடாத. ஆமா சரியா சொன்னேன். பசியில எல்லாத்தையும் சாப்பிடுவோம். இங்க புள்ள குட்டிகளுக்கு கொஞ்சம் எடுத்து போங்களாண்டி. புள்ள குட்டிங்களா வீட்டுல இருக்கிற காட்டை குழம்பு ரசம் சாப்பிடுங்க. உங்களுக்கு வேற எடுத்துன்னு போறாங்க. நம்ம எத்தனை கொடுத்து வச்சியா? அவங்க அப்பா வந்து அப்படி சொல்லிடுங்க. இந்த மாதிரி அந்த ஆண்டி வீட்டுல இருந்து பிரியாணி கொடுத்தாங்க, அம்மா சாப்பிடுச்சு, எங்களுக்கு கொஞ்சோண்டு எடுத்து வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு தரவே கூடாது. அதுங்களுக்கு அவங்க அப்பா கிட்ட சொல்லி கடையில இருந்து வாங்கி கொடுக்க சொல்லணும். நம்மளுக்கே யாருன்னா பாவம் பார்த்து கொடுக்குறாங்க. அதை எத்தனை கொடுத்தா போட்டு கொடுத்துடுவோம். சரியா சொன்னேன். அதுங்களுக்கு வந்து அவங்க அப்பா வந்து வாங்கி வந்து கொடுக்க சொல்லணும். கடையில வாங்கி கொடுத்தா தான் சரிப்பட்டு வரும். கடையில வாங்கி சாப்பிட்றது நல்லது இல்லைன்னு சொல்றாரு எங்க வீட்டுக்கார. வேணாம் சொன்னேன். அது நம்ம சரிதாக்கா. கடையில் என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி சாப்பிடலாம். தினமும் சாப்பிட வச்சு உடம்பு தான் கெட்டு போயிடும். அவங்க என்ன மிக்ஸ் பண்றாங்களோ, எதுல செய்யறாங்களோ, என்னமோ ஏதோ. நம்ம வீட்டுல செய்யறது தாண்டி நல்லது தாண்டி. என்ன நம்மளால செய்ய முடியலையே? நம்ம செஞ்சாலும் இந்த மாதிரி வர மாட்டேங்குது. தக்காளி சாதமான்னு கேட்குதுங்க. நான் ஒரு வாட்டி பிரியாணி செஞ்சு கொடுத்தா. என்னது நீ பிரியாணி செஞ்சா? எங்களுக்கு தரவே இல்லை. நானே முதல் அப்போ தாண்டி ட்ரை பண்ணேன். என்ன வெங்காயம் தக்காளி பிரியாணிங்க என்ன போடுவாங்க, அந்த மசாலா கிசாலா, அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கரம் மசாலா அது இதுன்னு போட்டு கொஞ்சம் சிக்கன் போட்டு செஞ்சேன். நான் சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. இந்த பசங்க இடத்துக்கு கொடுத்தேன்னா அதுங்க சொல்லுங்க, இது நம்ம இது தக்காளி சாதம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுது ஒன்று. இன்னொன்று நான் சொல்லுதுன்னா தக்காளி சாதம் சொல்லிச்சுங்க, அதை கூட பரவாயில்ல. இன்னொன்று வந்து புளி சாதம் சொல்லுது. புளி சாதத்தில் என்னம்மா சிக்கன் போட்டு வச்சிருக்கிற அப்படி சொல்லி கேட்குதுங்க. அவ்வளோ லட்சணமா செஞ்சிருக்க நீ. எங்களுக்கு ஒரு பருக்கு கூட தரவே இல்லை பத்தியே. ஆமா பிரியாணி செஞ்சு ஒன்றே சாப்பிட்டுருக்கேன். 100 எவ்வளோ பரவாயில்ல. பிரியாணி நமக்கு எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஏமா நான் செஞ்ச பிரியாணி நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க, அவ்வளோதானே. 2 நாள் கழிச்சு நான் செஞ்சு தரேன் சூப்பரா. அதான் சதீஷும் சஞ்சயும் சொல்லிட்டாங்களே நீ எவ்வளோ சூப்பராக செஞ்சேன். புளி சாதம் தக்காளி சாதம் சொல்லிட்டேன். எனக்கு வேணாப்பா வேணா, இதுங்கெல்லாம் காஞ்சி போய் கிடக்குதுங்க, இதுங்களுக்கு கொடு. நீ எங்களுக்கு கொடுக்க, நாங்க சாப்பிட்றோம். ஆமா ஓசில பெனாயில கொடுத்தா கூட குடிச்சிருங்க. சாப்பாடு அப்படின்னு பேர் எழுதி வச்சுனால நாங்கள் சாப்பிடுவோம். பேப்பர் இருந்தால் கூட பரவாயில்ல. பிரியாணி நான் கொடுமா? ஒரு நாளைக்கு எறா பிரியாணி செஞ்சு சாப்பிடணும். எறா பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. நான் வேணா செஞ்சு தர மாட்டேன். வேணாம் தாயே, நீ உன் பசங்களுக்கே புளி சாதமும் தக்காளி சாதமும் செஞ்சு கொடு. நான் கோமதி காக்கிட்ட எறா வேணாந்து கொடுத்தேன். எறா பிரியாணி செய்ய சொல்லி நான் சாப்பிட்டுக்கிறேன். 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுத்து யாராவது வாங்கி வந்து அது யாருக்காவது வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு வருமா? கோமதி காக்கிட்ட கொடுத்துன்னு வச்சுக்க, சூப்பராக செஞ்சு கொடுத்துரும். பாதி எறா பிரியாணி செஞ்சுட்டு பாதி வந்து எறா 65 செஞ்சிடணும். நல்லா இருக்கும் காம்பினேஷன். பரவாயில்ல, பெரிய பொண்ணு எறா பிரியாணி சாப்பிட்டுருக்கா போல. ஏன் நீ சாப்பிட்டது இல்லையா? எங்கடி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுருக்கேன், அதுக்கப்புறமா மட்டன் பிரியாணி சாப்பிட்டுருக்கேன், அவ்வளோதான். இந்த மீன் பிரியாணி எறா பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் மேட்டர் தண்டியே. எறா தனியாக வறுத்து எடுத்துங்க, பிரியாணி செஞ்சுட்டு அது மேலே போட்டு பூசிடுறாங்க. சாப்பாடு கொஞ்சம் போட்டு மூடி வச்சுடுறாங்க. அது எறா பிரியாணியா? அதேமாதிரி மீன் பிரியாணிக்கு வந்து மீன் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிங்க. இந்த மாதிரி ப்ளைனாக பிரியாணி மாதிரி செஞ்சுட்டு அந்த வறுத்த மீன் அதுக்குள்ளே வச்சு கொஞ்சம் சாப்பாடு தூக்கி அது மேலே போட்டுறாங்க. அது மீன் பிரியாணி நான் பார்த்தேன். அப்படியா?
இவ்வளவு சிம்பிள் தானே. இது தெரியாம நான் வந்து இவ்வளவு நாளா மீன் பிரியாணி இறா பிரியாணி சாப்பிடாம இருந்திருக்கேன். செய்யறேன் பாரு, எங்க வீட்டுல எப்படி சூப்பரா செஞ்சு சாப்பிட்றேன் பாரு. ஏம்மா செஞ்சு நீ மட்டும் சாப்பிடு, யாருக்கு இருக்க கொடுத்து தொலைஞ்சிடாத. உனக்கு குடு, பண்ணி சாப்பிட்டுதான் ஆகணும். எனக்கு வேணாம், 4 முடிக்கு கொடு. ஏன் பாயசம் குடிச்சிட்டு நான் பட்டா அவசரம் போதாதா? இப்ப பிரியாணி வேறையா? எனக்கு பிரியாணி வேணாம் ஒண்ணு வேணாம். அதே புள்ள ஏதோ தெரியாம செஞ்சுட்டு சொல்லிட்டு அதை மறந்துடலாம் மன்னிச்சுலாம் கிடையாது. அதே திரும்பி திரும்பி சொல்லி குத்தி குத்தி காட்டுறீங்க பாத்தியா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நிறைய கிடையாது. கேட்டுக்கிட்டியம்மா, அறியாத புள்ள தெரியாதனமா செஞ்சு குச்சான். வாய் முடியும் 2 நாளா சோறு தண்ணி தின்னாம கஷ்டப்பட்டு நாங்க தானே, உனக்கு என்ன வந்தது? திரும்ப திரும்ப அதே சொல்லாதீங்க. சரி சரி சரி, விடுங்க விடுங்க. பிரியாணி சூடா இருந்து சீக்கிரம் சாப்பிடுங்க. 100 வீட்டு பிரியாணி 100 வீட்டு பிரியாணி தான்.